சொல்லுங்க அமைச்சர் சொல்லுங்க மகாராஜா சொல்லுங்க. நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமையில் சிறந்த அழகு திருப்பொன்னாடு ஆனா பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணா பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் சிறியோர் பெரியோர் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் ஸ்ரீ கலைமகள் கவிஸ் நாடக சபா சார்பாக மக்களுக்கு முத்தான குசல் நாடகம் வச்சிருக்கிறாங்க. குசல் மட்டும் உள்ள வேஷம் போட்டு இருக்கிறா. குசல் ராஜா வெளியே ஆடிட்டு இருக்கிற அந்த மூலையில. அது இல்லடா டேய். என்ன நடக்கும்? அதே தானே. சிவபுராணம். சிவபுராணம் ஒரு பாகம் அழகப்பட்ட. பாகம் அழகப்பட்ட. நீயும் பள்ளிக்கூடம் போறதில்ல. நீ பள்ளிக்கூடம் போறதில்ல. எந்த தேவடாட்டு போய் ஒட்டா தானே போவாங்க. எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடுறான் கூட்டுக்கு. யாரு தேவடாட்டு போய்? ஆறா ரேடியோட்டு போய்ங்கிற. ஆளை பார்த்து ரேடியோட்டு போய்ங்கிற. அப்பட்ட அப்படியே திருப்பி போடுவேன். இன்னும் 2 பெத்து கொண்டு வந்து விடுறா. நீங்களால உங்க குடும்பமே ஆடுங்கடா. உங்க மாமனாரு, உங்க மச்சனை முட்டு பையன், நீ, உன் மையன், இன்னும் 2 பிள்ளை சேர்த்து பெல்லு. அதுக்குள்ளே போட்டாடி கரு போய் 8 வயசுல போட்டான். என்ன நடிக்கிற? நீலாம் விடிய மத்த அடிச்சு எவ்வளோ கேப்ப? 3000 தேசக்காருக்கு 1000. ஆமா. ஒரு 50,000 முடிச்சு போடுவேன். ஐஸ்கிரீம் இல்லையா? கடை கூட்டிட்டு போனா 4 முடிச்சு போச்சு. விசில் அடிச்சு விட்டாரு. தேவடியா பையா என்ன சொல்லுடா ஏன்னா உள்ள பாருங்க ஏன தண்ணி குடிக்குது. அது குடி கொடுக்கணும். அந்த பக்கம் போட்டு அறிவா நடங்க. சிவபுராணம் ஒரு பாகம் அழகப்பட்ட. அதே தானே வன்னிய புராணம். அதுல ஒரு பாகம் அழகப்பட்ட. மந்திரமாலா கல்யாணம். வன்னியன் பிறப்பு. இந்த நாடகத்தில் நீங்க யாருங்க? உங்களோட பேர் என்ன? சிம்மனுக்கு ஆறுன்னு தெரியாதவன். செத்து கூட போயிருந்தேன். சாவறதுன்னா நான் முதல்ல நான் தூக்கு போடுறேன். சாவுனா என்ன பண்ணப்பா சாம நான் பாட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு? என்னக்குற மேல ஏன்டா காபி கட்டுற சட்டி போட்டு வந்த? டெய்லி ஏன்டா? டேய் என்ன கரும்பை வெட்டிட்டு இருக்கற?
சொல்லி விட்டாரா மம்முட்டி கொண்டுட்டு என்னடா பார்த்தாலும் குஞ்சு மாதிரியே படுது. என்ன எனக்கு இடுப்பு போச்சு, நான் என்ன பண்ணிட்டோம்? என்ன புடுக்கு போச்சு? இடம் பத்தாதுங்க, அப்படித்தான் பறந்து பறந்து ஆடுவோம் நாங்க. ஆளே மோவரையும் பாரு. வாடா நல்லுநாடு இப்ப கூட வீட்டுக்கு போக மாட்டானே. விடியகால 6 மணிக்கு போயிடுவோம். சரி பையன் ஒண்ணு கூட்டுட்டான். வண்டி போறாங்கன்னு கூத்தாடுறோம். என்ன பையன் ஒண்ணு உங்களோட பேர் என்ன? பிரமதேவன். உங்களோட பேரா பிரமதாவன்? ஓஹோ, அப்படி பிரமதாவன் இருந்தாலும் இந்த பிரமதாவனை 10 மாதம் இன்னொரு நாள் அங்கத்தில் நின்று எடுத்தாங்களா தாய் தந்தை யாரு? பழனிசாமி விஜயா. அது இல்லடா, தாய் தந்தை யாரு? கோபாலகண்ணனுக்கும் கோபாலகண்ணனுக்கும் கோபாலகண்ணனும் நீ மகனாக பிறந்தீங்க. ஆணு பெண்ணு ஒன்றாக சேர்ந்தா குழந்தை பிறக்கும். ஆணுக்கானு எப்படிங்க பிறக்க முடியும்? ஆணுக்கு உங்க மச்சனுக்கு பிறக்கும். ஆணுக்கானு நீங்க பிறந்திருக்கிறீங்க. கோபாலகண்ணன் அன்று ஒரு நாளையில அமிர்த தொப்புள் வழியாக நீங்க மகனாக பிறந்து தொப்புள் கொடியில நீங்க மகனாக பிறந்து காத்தல் அழித்தல் படைத்தல் சிவன் விஷ்ணு பிரம்மா அப்படி சொல்லக்கூடிய உங்களோட பேர பிரமதாவன். என்ன தொழில் பண்ணுவோம்? என்னது படிக்கிற? பிண்டம் படிக்கிற தொழில்ரா. பிண்டம் முடிக்கிறானா? பிண்டம்படா அஞ்சூருக்கு போகணும். எப்படி போன கொடுறா? ஏடப்பு படிச்சு அத்தனை பைத்தியமா மத்த நோம்பி விட்டா நீ போய் தூங்குங்கள். உங்களுக்கு திருமணம் ஆச்சுங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? இஞ்சி எத்தனை சொல்றா இருக்கும்? யாருக்கு உங்க மனைவி? சரஸ்வதி. ஓ, கல்விக்கல அதிபதி கலைவாரி சரஸ்வதி. கொண்டாடி பாருடா. எப்ப போஸ்டே போட்டீங்க? ஆமா, இவதான் கொண்டாடி. அவங்கள பத்தி எத்தனை குழந்தைங்க? 3. இவனுக்கு ஒரு குழந்தை, இவனுக்கு ஒரு குழந்தையா? யார் யாரு? தக்கன், தரணியன், நாரதன். ஓ, தக்கன், தரணியன், நாரதன். 3 குழந்தைகள். இன்னைக்கு தேவர் சபை தேடி யாரோ வராங்க, பார்க்கலாமா? எனக்காக அன்பளிப்பு செஞ்ச பேசுறா. எனக்காக அன்பளிப்பு செஞ்ச அனைத்து நல்ல உள்ளவங்களும், அன்பளிப்பு செய்யாத அனைத்து நல்ல உள்ளவங்களும் எந்த முகம் போனாலும் தகமுகமாயி வெள்ளி சூனியம் எதிரடி பங்காளி இதோட போக மாட்டேன். சத்தி மாரியா பார்வதி சபைக்கு தருவா.
கோபுரா தெரியுதம்மா ஜெகதீசனே கருணேசனே கோபுரா தெரியுதம்மா கோபுரா கைதடியே மலை தடியே தள்ளியா போறது இப்படி பாரு ஐயா அஞ்சாதே கோபுரமே அஞ்சாதே கோபுரம்மா ஆயிரத்தால் வந்தே வந்தே ஏய் என்ன சொல்றேன் என்ன பண்ணுவேன் ஐயா ஆம்பளை ஜெகதீசனே கருணே